பேரும் ஏறக்குறைய அந்த காலி இருக்கையை நோக்கி நகர்கிற போது கையில் குழந்தை இருப்பதால் அந்த பெண் உட்காரலாம் என்பது மாதிரியான இவர் சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே அந்த பெண்ணை கிழவியை உட்கார அனுமதிக்கிறார். கிழவியை உட்கார அனுப்பிச்ச உடனே உட்கார்ந்த உடனே கிழவி கை நீட்டி குழந்தையை வாங்கிக்கிறார். குழந்தை அது ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. சாதாரணமா குழந்தைகள் கர்ப்பம் பிடித்தவர்கள், அவர்கள் விரும்புகிற ஆட்களுக்கு தான் அவர்கள் போவார்கள். ஆமா, ஆனா எந்த கர்ப்பமும் இல்லாம குழந்தை அந்த கிழமை கை மாறி போயிருது, லாகவமா கிழவிட்ட உட்கார்ந்துருக்குது. ஆக இங்க முடிஞ்சிச்சா? இல்ல, பேருந்து போய்கிட்டு இருக்கு. பேருந்து கடைசி இருக்கையில இருந்து எல்லாவற்றையும் இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கோ, காரைக்குடியிலிருந்து புதுக்கோட்டைக்கோ போறார். ஆமா, நிற்கிற அந்த பெண்மணி கை உயர்த்தி கம்பியை பிடிக்க விரும்பவில்லை. அவ்வளவுதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுல இருக்கிற அசௌகரியம் கருதி சும்மா அப்படி நின்ன மேலைக்கு கம்பியை அப்படி பிடிச்சுக்கிட்டு அவ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிறா. ஆனால் அவளால் தொடர்ந்து அந்த இடத்தில் நிற்க முடியாதபடி சிற்றின்ப உரசல்கள் அவள் மீது நிகழ்கிறது, நடந்துகிட்டே இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை சொல்றாரு அவரு. அது அவ்வளவு நுட்பமா அவ்வளவு நாசுக்கா சொல்லிடவே முடியாது. ஆமா, இதை பார்த்த உடனேயே என்ன செய்யறது நல்லா தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப கிழவி திரும்ப இருக்கையை விட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அவளை சுற்றி நடக்கிற அநீதிகளிலே இருந்து அந்த கணம் அவளை காப்பாற்றுவதற்காக அந்த பெண்ணை உட்கார செய்துவிட்டு குழந்தையை மீண்டும் அவளிடத்துல கொடுத்துட்டு அவள் நின்ன இடத்துல கிழவி நின்னுக்கிறான். முடிஞ்சது. இந்த கட்டுரையை முடிக்கும் போது சொல்றார், அப்படி நின்று ஒரு கிழவி பார்க்கிறா. கிழவி சண்டை கோழியா, கிழவி அதெல்லாம் கிடையாது, கிழவி தாய் கோழி அப்படின்னு கட்ட முடியுது. ஆமா, நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் சொல்லியிருக்கேன். ஒரு முதல்ல பட்டிமன்றம் பேச போற காலத்துல தன்னை விட வலுவானது என்று தெரிந்தும் கூட, தன்னை விட உயரத்தில் பறக்கும் என்று தெரிந்தும் கூட, தன் குஞ்சை காப்பாற்றுவதற்காக ஒரு கோழி பிடரி செலுத்திக் கொண்டு ரெக்கைகளை விரித்துக் கொண்டு ஒரு கழுகையை கூட தாக்க போகும் பாருங்க. அந்த அந்த பிடரி செலுத்தி அந்த கோழியின் சீற்றம் வன்முறை இல்லை, தாய்மை. அந்த கணம் அந்த இடிபாடுகளை எழுதி அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக தன் வயோதிகத்தை பொருட்படுத்தாமல் அவ இவளுக்கு இடம் கொடுக்கிறா, இவ அவளுக்கு இடம் கொடுக்கிறா. இந்த அழகை ஒரு சின்ன கட்டுரையில் அவர் சொல்லிடுறாரு. நான் நேரம் தவிர எல்லாவற்றையும் படித்திருக்கிறேன். ஆனாலும் முடிந்த கூட்டத்திற்காக திரும்ப ஒரு முறை மறுவாசிப்பு செய்கிற வாய்ப்பு கிடைத்தது. எடுத்த உடனேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மதுரையில் எங்கள் நண்பர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. 20 பேர் 25 பேர் ஒன்றாக அமர்ந்து கதைகளை கவிதைகளை சொல்லுகிற பழக்கம் இருந்தது. ஒரு புத்தகத்தை ஒருவர் படிப்பார், எல்லோரும் கேட்போம். இது எந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே இருந்தது என்றால், இதே மதுரையில் இதே தட்டநேரி மைதானத்தில் ஒரு 29 ஆண்டுகளுக்கு முன்பு என் தாயார் இறந்து போன போது என் தாயாரின் இறுதி சடங்குகளுக்காக தட்டநேரி மயானத்திற்கு கொண்டு போய் அங்கே தாயாரின் உடலை வைத்துக் கொண்டு சென்னையில் இருந்து என் சகோதரி வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த அளவு 2-3 மணி நேரத்தை எப்படி கடப்பது என்று தெரியாமல் தவிர்த்து எங்கள் அம்மாவின் உடம்புக்கு பக்கத்திலே நான் அமர்ந்திருந்தேன். எனக்கு தெரியும், இறந்து கிடந்தது எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பாவின் அதிகாரம் செத்து கிடந்தது தான் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த பக்கம் அப்பா நண்பர்களோடு உறவினரோடு உட்கார்ந்திருந்தார். என்னை சுற்றி ஒரு 20-30 நண்பர்கள் இருந்தார்கள். குறிப்பாக நண்பர் சௌபா அங்கே இருந்தார், தர்மா இருந்தார், நண்பர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஒருத்தர் தொட்டு கூப்பிட்டான், இப்படி இருந்துச்சு வா அப்படின்னா. அந்த பக்கம் போனேன். ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க. என் கண் பார்வைப்படுகிற தூரத்தில் என் தாயின் சடலம் இருக்கிறது. என்ன ஒரு கதை சொல்றான். நான் அப்படி திகைத்து பார்க்கிற போது ஒருத்தன் சொல்றான், இப்ப அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவன் சொல்லுவான், எல்லாம் வட்டமா உட்கார் கேளு அப்படின்னாங்க. தட்டநேரி மயானத்தில் சாம்பல் பூத்த அந்த தரையில எல்லாம் வட்டமாக அமர்ந்து கொள்கிறார்கள். நான் ஒரு கதையை சொல்கிறேன். முகமது அல்தான் சக்கோவ் எழுதிய 6வது வார்டு என்கிற கதையை. அந்த கதையை தேர்வு செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இந்த கதை பெரிய குறுநாவல், அது ஒரு மணி நேரம் சொல்லலாம். ஒன்று, அது மனநோயாளிகளை பற்றியது, அது அம்மாவின் மரணத்தோடு சம்பந்தமுடையது. இப்படி பல விஷயங்களை வைத்துக் கொண்டு மயான கரையில் தட்டநேரி சுடுகாட்டில் என் அம்மாவின் சடலத்தை கண் பார்வையில் வைத்துக் கொண்டு நான் சகோவின் கதையை சிறிய வயதில் இளம் வயதில் சொல்லியிருக்கிறேன். அப்படி கதை சொல்லி கேட்ட ஒரு வட்டம், இலக்கிய வட்டம் மதுரையில் இருந்தது.
ஆமா, எங்க மதுரையில் இலக்கிய கூட்டம் நடந்த அப்படியே அரங்கம் நிரம்பி வழிந்த கூட்டங்களைத்தான் நான் ஒரு காலத்தில் பார்த்திருக்கிறேன். இதே பட்டிமண்டபங்களுக்கு மதுரை மேலமாசிதி வடக்கமாசிதி முக்கில் பட்டிமண்டபம் என்று ஏற்பாடு செய்தால், அடிகளார் தலைமை வைத்தால், கண்ணுக்கட்டிய தூர முறையில் 10,000 15,000 பேர் கூடி நிகழ்ச்சிகளை கேட்பதை நான் இந்த மதுரையிலே பார்த்திருக்கிறேன். அப்படி கதை சொல்லி வளர்ந்த இரவுகளில் நான் உங்கள் விருதுகளை எல்லாம் கடந்து மிகுந்த நேர்மையோடும் மிகுந்த நிகழ்வோடும் சொல்கிறேன், உங்கள் எச்சம் சிறுகதையை நான் 20 எனக்கு நினைவிருந்தால் 100க்கும் மேற்பட்ட முறை பல சபைகளில் பல முறை என்னுடைய மொழியில் நான் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன். எப்படி சொன்னாலும் நாஞ்சில் நாடனின் மொழியில் அந்த கதையை திரும்ப சொல்லிவிட முடியாது. அது 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 வேறொரு இடத்துல போய் சொபிஸ்டிகேஷன் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நான் இன்றைக்கு சொல்லுவதற்கு கூட 2 கட்டுரைகளையும் 2 கதைகளையும் தான் தேர்வு செய்து கொண்டேன். ஒன்று அந்த துண்டு போடுறது பற்றிய கொடைமனம், இன்னொன்று அந்த தாய்க்கோழி, இன்னொன்று 2 சிறுகதைகள். ஏன் 2 சிறுகதைகளை தேர்வு செய்தேன்னா, எத்தனையோ சிறுகதைகளை, எத்தனையோ நாவல்களை, எத்தனையோ கட்டுரைகளை எல்லாவற்றையும் எழுதியிருக்கிற அவ்வளவு பெரிய எழுத்துலக பரப்பில் அது சாதாரணமான விஷயம் இல்லை நண்பர்களே. நான் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஒரு மனிதன் எழுத 50 ஆண்டுகள் இருக்குமா? இந்த 50 ஆண்டுகளில் வாழ்வியல் தேவைகளுக்காக மிக நீண்ட பிரயாணங்களை செய்து கொண்டே இருந்தவர் அவர். பிரயாணங்களுக்கு ஊடாக தான் பார்க்கிற, தான் அவதானிக்கிற ஒவ்வொன்றை பற்றியும் இப்பதான் நான் பிக்ஷனுக்கு வந்திருக்கீங்க. ரீசெண்டா தான், ரொம்ப ரீசெண்டா தான் நான் பிக்ஷனுக்கு வந்திருக்காரு. நான் பிக்ஷனுக்கு முழுக்க முழுக்க பிக்ஷன்ல இருந்தார். தான் பார்க்கிற ஒவ்வொன்றையும் ஒரு மகத்துவமான கதையாக மாற்றி அதை எழுதி அதை சமூகத்திற்கு தருவது என்பதை நான் சாதாரண விஷயமாக பார்க்கவே இல்லை. இன்றைக்கெல்லாம் கணினி வந்து விட்டது. 10 விரல்களிலும் எழுதுகிறார்கள். நிச்சயமாக நீங்க ஒரு 5 தான். ஆமா, இப்ப கணினி தெரியுமா? இப்போது தெரியுமா? இல்ல, எனக்கும் தெரியாது. இப்பவும் அந்த 26 எழுத்துக்களை தேடி கண்டுபிடிப்பதில் இருக்க சிரமத்தை யாராலும் இந்த எப்புங்கிற எழுத்து அடிக்கடி காணாமல் போகிறது. ஏன்னா எல்லாம் ஒரு கையில் எழுதினால்தான். 10 விரல்ல எழுதல, ஒரு கையில் ஒரு மனிதன். எனக்கு அந்த இன்னைக்கு நான் பிரயாணம் வருகிற போது அவருடைய மொத்த சிறுகதைகள், மொத்த நாவல்கள், மொத்த படைப்புகள் இவ்வளவு எழுதி குவித்திருப்பதை, இவ்வளவு பயணங்களுக்கு ஊடாக, இவ்வளவு சொந்த வாழ்க்கையின் கடமைகளுக்கு ஊடாக, சமூக நிகழ்வுகளுக்கு ஊடாக ஒரு மனிதன் எழுதியிருக்கிறான்னு பார்த்தா எனக்கு தாவீது மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க. ஆமா, இந்த பைபிள்ல ஒரு கதை இருக்கும், தாவீதும் கோலியாத்தும். அதாவது கோலியாத்துக்கெல்லாம் வேற யாரும் சாகித்ய அகாடமி. இந்த போர்க்களத்தில் நிற்கிற போது கோலியாத் சொல்லுவான், கோலியாத்துல வாள் இருக்கும், பட்டயம் இருக்கும். ஆனா பட்டயமோ வாழோ எதுவும் இல்லாமல் வெறும் 5 கூழாங்கற்களை மட்டும்தான் வைத்திருப்பான் தாவீது. அந்த யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிற போது தாவீது சொல்வதாக பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, ரொம்ப அழகான வசனம். நீ எப்படி வெல்வாய்? என்னிடம் பட்டயம் இருக்கிறது, என்னிடம் வாள் இருக்கிறது, வெறும் 5 கூழாங்கற்களை வைத்துக் கொண்டு உன்னால் எப்படி வெல்ல முடியும் என்று கோலியாத் கேட்டபோது தாவீது சொல்லுவான், இது கடவுளின் யுத்தம்னு சொல்லுவான். இது உனக்கும் எனக்குமான யுத்தம் இல்லை, இது கடவுளின் யுத்தம். கடவுளின் பக்கம் இருக்கிறார், நான் வென்றே தீருவேன். அப்படி 5 கூழாங்கற்களை, அந்த 5 கூழாங்கற்கள் 5 விரலமே தெரிஞ்சு. அந்த மைக்கேல் ஏஞ்சலோட தாவீது சிற்பம் ஒன்று இருக்கு, ஒரு பேரழகு வாழ்ந்த சிற்பம் ஒன்று இருக்கு. அந்த சிற்பம் போல அவருடைய, இன்னும் சொல்ல போனா அந்த அப்படியான ஒரு சதுரமான முகவெட்டு தான் நாஞ்சில் நாடனுக்கு. அப்படி ஒரு சதுரமான ஒரு முகவெட்டு. 2 கதைகளை தான் நான் தேர்வு செய்தேன். ஒன்று உடம்பின் பசி சார்ந்தது, இன்னொன்று வயிற்று பசி சார்ந்தது. ஒரு கதை எனக்கு நினைவிருந்தால் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு எழுதின கதை, எச்சம் என்ற ஒரு கதை. இன்னொரு கதை யாம் முன்பேன் என்ற ஒரு கதை. இப்போ அந்த பெருசுக்குரியதாக சாகித்ய அகாடமி அறிவித்திருக்க தொகுப்பில் இருக்கிற ஒரு கதை. இந்த 2 கதைகளை நான் தேர்வு செய்ததற்கு காரணம் இருக்கிறது. ஒன்று உடம்பின் பசியை பற்றி பேசுகிறது, இன்னொன்று வயிற்று பசியை பற்றி பேசுகிறது. இந்த எச்சம் சிறுகதையை நான் என்ன பார்த்தீங்கன்னா 100 முறை சொல்லியிருப்பேன். அந்த கதையை, அந்த கதை எனக்கு நான் சினிமா துறைக்கு போவதற்கு முன்பு, ஆவணப்படங்களை எடுப்பதற்கு முன்பு, பெரிய திரையில் ஒரு இணை இயக்குநராக பணியாற்றுவதற்கு முன்பு படிக்கிற போது அப்படியே ஒரு சினிமா மாதிரி மனக்கண்ணில் ஓடின ஒரு கதை தான் எச்சம் கதை தான். ஆமா, வாழ்நாள் பூராவிலும் பெண்களுக்கு பின்னால் ஒழுக்கமற்று கார்த்திகை மாதத்து நாய் மாதிரி திரிந்த, அதானே கார்த்திகை மாதத்து நாய் மாதிரி திரிந்த பலவேசம் பிள்ளையினுடைய இறுதி கணங்கள். ஆமா, முடைநாற்றம் எடுத்த படுக்கையில கிடக்கு கிளடு,
மூத்திர வாடகை நாஷ்டமும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. யாருமே வர்றதில்லை, அது கிடக்கு. ஆமா, ஆனா அது வாழ்ந்த காலத்துல பூரா நாய்